ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறனால சரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே வந்தோம். ஸோ நிறைய பேர் நாங்கள் வயநாட்டில் இருக்கோம்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும், ஸோ நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இங்கே வந்து இப்போ வந்து மழை பெய்யறனால நல்லா கிளைமேட் நல்லா இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வீட்டுக்கு மேலே உள்ள இடத்துல வந்து வீடியோ எடுக்கலாம்னு நினச்சிட்டு தான் வீடியோ எடுக்க வந்தோம். ஸோ வீடியோ எடுக்கும்போது தான் கீழேருந்து வரும்போதே பார்த்துட்டோம். ஃபுல்லாக கொய்யா மரம் ஃபுல்லாகவே கொய்யாப்பழம் தான். இங்கே பாருங்கள். ஆனால் இன்னும் பழுக்க ஆரம்பிக்கலை. ஆனால் நிறைய காய் பழுத்துருக்கு. நாங்கள் இப்போ கொஞ்சம் பறித்து சாப்பிட்டோம். ஸோ லொக்கேஷன் நல்லா இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய ஷார்ட்ஸில் வந்துட்டு கமெண்ட்ஸ் கீழே வரும். ஸோ நாங்கள் வந்து பெருசாக வந்து வெளியில் எங்கேயும் போகிறதில்ல, வீட்டு பக்கத்துலேயே அப்புறம் வீட்டுக்கிட்டே தான். மேக்ஸிமம் வந்துட்டு நாங்கள் வந்து சண்டே டைமில் தான் இந்த மாதிரி வெளியில் வந்து எடுப்போம். இதுதான் ஃபஸ்ட் டைம் அதுவும் வந்துட்டு எடுக்கிறது. இல்லாட்டி நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற இடத்துல தான் எடுப்போம். ஸோ அதை நாங்கள் கொஞ்சம் உங்ககிட்ட காட்டலாமேங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இங்கே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து பெரிய ஒரு டீ எஸ்டேட், கப்பல் முதலாளியோட இடம். இந்த இடம் ஃபுல்லாகவே ஸோ இதுதான் ஃபுல்லாகவே பச்சை பச்சேன்னு தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபில்ட்ரோ இல்லை வந்து கலர் இது கொடுத்தோ நம்ம எடுக்கலை, ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. நேச்சர் இது தான். ஸோ தம்பியும் மாமாவும் போகிறாங்க முன்னாடி. ஸோ இவ்வளோ தூரம் வந்து இதுதான் வீடியோ எடுக்கிறது. மாமா அதில் கொய்யா மரத்தில் பழம் இருக்கா? சரிங்களே, சாப்பிடலாம். ஸோ கொய்யாப்பழம் வந்துட்டு காய் தான், உள்ளே வந்து சிவப்பு கலர் பழம் இருக்கலாம், அது ரொம்ப பழுக்கலை. ஸோ உங்களுக்கு காட்டி தரேன் நான். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இது வந்து நமக்கு உங்களுக்கு காட்டுறேன், இப்போ சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி கலராக இருக்குன்னு. இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்குது. மரம் ஃபுல்லாகவே காய் போட்டிருக்கு. மாமா இந்த பாருங்கள், இங்கே ஒரு பழம் இருக்குது. அந்தா பார்க்க தான் இப்படி இருக்குது, ஆனால் இது பழம்தான். இந்த மாதிரி தான் நிறைய காய் இருக்குது. இந்தா கொய்யாப்பழம் நிறையா இருந்துச்சு. ஸோ வரும்போதே 4-5 கொய்யாப்பழம் சாப்பிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் அம்மாவுக்கு அப்பாவுக்கு பறிச்சுட்டு போகிறோம். இப்படி தான் நாங்கள் இப்படி தான் வீடியோ எடுப்போம் எப்போதும். இதோ ஸ்டாண்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்தோம். இதுதான் ஃபஸ்ட் டைம். இதே மாதிரி நாங்கள் எப்போ ரெகுலராக எடுக்கிறது இல்லை, ஏன்னா அவருக்கும் டைம் இருக்காது. சண்டே ஃப்ரீயாக இருந்தால் தான் இந்த மாதிரி எடுப்போம். அப்புறம் வேறு என்னது, இன்றைக்கி சாப்பாடெலாம் வந்து சாப்பிட்டுட்டு தான் மேலே ஏறி வந்தோம். சிக்கன் குழம்பும் சாப்பாடும், அதுதான் என்னையோட ஸ்பெஷல், சண்டே ஸ்பெஷல். அதான் நாங்கள் மட்டும் வரல, கூட லூசியும் தான் வந்தாங்க. ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறார் இவரும். இந்த இடம் இதெல்லாம் சன்செட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ வந்துட்டு இப்போ டைம் ஆயிடுச்சு, 5 o'clock பக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் கிளைமேட் இப்படி இருக்குது. ஸோ அவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி இவ்வளோ தூரம் மழை இல்லாமல் இருந்ததே பெரிய விஷயந்தான். பாதி தூரம் வந்தாச்சு நம்ம வீட்டு பக்கம், ரொம்ப தூரம் போகலை. இங்கேயும் வீடியோ எடுப்போம். நல்லா இருக்குல்ல, மட்டமாக இருக்கையில் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே எல்லாம் நாங்கள் இங்கேயும் எடுப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நாங்கள் வீடியோ எடுக்கிற இடம்லாம் இதுதான். ஸோ கிளைமேட்லாம் இப்படி தான் இருக்கும். மழை இல்லாதனால நாங்கள் தப்பிச்சோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வீட்டுக்கு தான் போய்கிட்டுருக்கோம். இதோ தம்பியும் அவரும் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. வழியில் உங்களுக்கு காட்டித்தரேன். இதுதான் வந்து தேயிலை செடி. ஸோ இது வந்து ரொம்ப வளர்ந்துருக்கு, ஒரு லிமிட்டை தாண்டி வளர்ந்துருக்கு, பராமரிப்பு இல்லாதனால. இதில் நம்ம டீ சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, டீ குடிக்கிறோம்ல, காலையில் டீ குடிக்கிறோம் இல்லைங்களா, இதுதான். இந்த நல்லா நுனி இலையாக பார்த்து பறித்து அதை காய வச்சு அரைச்சி நம்மளுக்கு கொடுக்கறது தான் டீ தூள். இப்போ இந்த காடை பராமரிப்பு கால் இல்லாதனால தான் அப்படி இருக்குது. மற்றபடி நிறைய இடத்துல எஸ்டேட்லங்க வந்துட்டு இந்த பார்த்தீங்களா, இதுதான் முனி இலை. இதை வந்து இந்த மாதிரி ஆனோடனே பறிச்சிருவாங்க. கத்திரி கை, அப்புறம் பின்ன
மெஷின் கூட இருக்குது இப்போ அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி எடுப்பாங்க. இதுக்கு தனியாக ஃபேக்ட்ரியில் தான் நம்ம இது வந்து செய்வாங்க, இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு. ஸோ இப்போ வந்து அது இல்லாதனால தான் இப்படி இருக்குது. இதுதான் அரும்புன்னு சொல்லுவாங்க, இதை இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மட்டும் இல்லை, இந்த தோட்டத்தில் காப்பி, இந்த கொய்யாப்பழம் கூட நம்ம அங்கேருந்து பறித்தோம். கொய்யாப்பழம் மரம் நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் குருமிளகு நம்ம தோட்டத்துலேயும் இருக்குது, குருமிளகு காப்பி இதெல்லாம் இருக்குது. ஆனால் எஸ்பெஷலி இந்த தோட்டத்தில் வந்து இதுதான் ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ பராமரிப்பு இல்லாதனால இப்படி இருக்கிறனால காடு ஃபுல்லாக மண்டி கிடக்கு. அதனால் நம்ம உள்ளெல்லாம் எங்கேயும் போக முடியாது. ஸோ அது இல்லாட்டி நம்ம வீட்டு பக்கம் போயிட்டோம். ஸோ இதுதான் நம்ம தோட்டம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இதுதான் தெரியும். தோட்டம் காப்பி குருமிளகு இதெல்லாம் இருக்குது. ஸோ மழைனால அந்த அளவுக்கு இது இல்லை, இருந்தாலும் இந்த பார்த்திங்களா இதுதான் காப்பி. இது வந்து காய்ஞ்சி பழுத்து ஃபஸ்ட்டு பழுக்கும், அப்புறம் காய வச்சு நம்மளுக்கு வந்துட்டு நல்லா இதானோன்னு அதை ஷேக் பண்ணி பார்த்தா சவுண்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் எடுத்துகிட்டு நம்ம இந்த கடையில் கொடுத்துரும். அதில் அவங்க வந்து அதை உடச்சி உள்ளே உள்ள பருப்பு எடுத்து தான் காஃபி பொடி தயாரிக்கிறாங்க. ஸோ ஃபைனல், நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் கொடுங்க, தேங்க்யூ. அப்புறம் நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.